சமரச மையம் குறித்து மேட்டூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திலிருந்து நீதி அரசர்கள், வழக்கறிஞர்கள், கல்லூரி மாணவர்கள் பேரணியாக சென்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழ்நாடு சமரச மையம் சென்னை உயர்நீதிமன்றத்தால் ஏற்படுத்தப்பட்டு செயல்பட்டு வருகிறது. சமரச மையம் வழக்கு தரப்பினர்கள் தம்முடைய எதிர் தரப்புடன் பேசி சமரசம் செய்து சுமூகமாக வழக்கை முடித்துக் கொள்ள உதவுகிறது இம்மையம். சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கும் இந்த சேவைக்கு வழக்கு தரப்பினர் எவ்வித கூடுதல் கட்டணமும் செலுத்த தேவையில்லை. நீதிமன்றத்தின் அனைத்து வேலை நாட்களிலும் நாள் முழுவதும் சமரச மையம் இயங்கும். அனைத்து மாவட்டங்களிலும் சமரச மையம் செயல்படுகிறது. வழக்குகளை விரைவாக நீதிமன்றங்கள் முடிக்க உதவி செய்கிறது இம்மையம். இனிய விழாவுக்கு தலைமையேற்று நடத்தும்படி மேட்டூர் சார்பு நீதிபதி ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிமொழி. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று சமரசம் மூலம் வழக்குகளுக்கு தீர்வு காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. வழக்குகளை நீதிமன்றத்தில் வழக்காடி மட்டும் முடிக்க வேண்டிய அவசியமில்லை. சமரசம் மூலமாக, சமரச தீர்வு மையம் மூலமாக சமரசமாக பேசி முடித்துக்கொள்ளவும் ஒரு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு சமரசம் மூலம் தீர்வு காணக்கூடிய வழக்குகளில் இருதரப்பினருமே வெற்றி பெற்றவராக ஒரு நல்ல தீர்வை கண்டு மேற்கொண்டு மேல்முறையீடு எதுவும் இல்லாமல் அந்த வழக்கிற்கு உடனடியாக தீர்வு காணக்கூடிய நிலை இந்த சமரச தீர்வு மையம் மூலம் ஏற்படுத்தப்படும். அது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கமாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. அதற்கு சார்பு நீதிபதி ஐயா அவர்களே, மாண்புமிகு உரிமையியல் நீதிபதி அவர்களே, மாண்புமிகு குற்றவியல் நீதித்துறை நடுவர்களே, கற்றறிந்த பெருமக்களே, வழக்கறிஞர் பெருமக்களே, வழக்காடிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற உங்கள் எல்லோருக்கும் மீடியேஷன் சென்டர் சார்பாக நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழாவிற்கு சிறப்பாக வந்து கலந்து கொண்டு தொடர்ந்து நடைபெறக்கூடிய வேலையில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய நமது அரசு கல்லூரி பேராசிரியர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் நாங்கள் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த சமரசம் என்பது சமீப காலமாக உணரப்பட்டு சட்டமாக்கப்பட்டு அது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதலில் மாவட்ட அளவிலே இருந்தது, தற்போது வட்ட அளவிலும் வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் என்ன நோக்கம் என்னன்னாக்கா, கேஸ் நடத்தியே தீர்வு காணுங்கிற அவசியம் இல்லை. சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தான் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்ட வைத்திருக்கிறது என்பது உண்மை. அது அப்படியே புல்லாங் ஆகிட்டு காலம் கடந்து ரொம்ப நாள் கேஸ் நடந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக அவங்களே அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையிலே முடிவு காணக்கூடிய அமைப்பு தான் இந்த சமரச மையம். இங்கே வந்து ஒரு மீடியேட்டர் ஒருத்தர் இருப்பார். அவங்க ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியாக அவங்களுடைய பிரச்சனைகளை அணுகி என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா உட்கார வச்சு பேசுவாங்க. அவங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ரொம்ப காலமாக வெளியே சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அந்த இடத்துல அவங்களுக்குள்ளாரையே பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு செயல்படுகிறது. இதில் என்னன்னாக்கா, இந்த சமரச தீர்வு மையம் மூலமாக நீங்கள் என்ன பிரச்சனைக்கு கேஸ் போடுறீங்களோ அது மட்டும் இல்லை, மற்ற பிரச்சனைகளையும் இதில் தீர்த்துக்கலாம். உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தான் பெரிய பிரச்சனையாகி கடைசியில் வந்து நீதிமன்றத்துக்கு வருது. அதை வந்து தவிர்க்கிறதுக்காக இது வந்து ஒரு சிறந்த அமைப்பாக செயல்படுகிறது. மேலும் இங்கே நீங்கள் முடிவு வந்து உங்கள் கேஸுக்கு நீங்களே நீதிபதிகளாக இருந்து தீர்வை காண்கிறீர்கள். அது ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு மேலே அப்பீல் கிடையாது. மூணாவது, இதில் வந்து நீங்கள் செலுத்தக்கூடிய நீதிமன்ற கட்டணம் அப்படியே திரும்பி வந்துடும். இதில் வந்து நீங்கள் என்ன சமரசம் பண்ணிக்கிறீங்களோ அதை அவார்டாக பாஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு மேலே அப்பீல் கிடையாது. இந்த மாதிரி எல்லா வகையிலுமே பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு. ஒரு கேஸ்ன்னு நடத்துனீங்கன்னாக்கா யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், ரெண்டு பேரும் ஜெயிக்க முடியாது. அப்படின்னா இன்னொருத்தர் அப்பீல் போவார்.
அதுல இன்னொருத்தர் அப்பீல் போவார். அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சுன்னா 30 வருஷம் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். எந்த விதமான தீர்வும் காண முடியாமல் போகக்கூடிய ஒரு நிலையை தவிர்ப்பதற்காக இந்த சமரசம்ங்கிறது உணரப்பட்டு இது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சமரசம்ங்கிறது தமிழர்களாகிய நமக்கு புதுமை அல்ல. இது தொன்று தொட்டு இருக்கிறது. வள்ளுவர் காலத்திலிருந்தே இது தொடர்ந்து உணரப்பட்டு எல்லாத்தினாலையுமே செயல்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது இதுவரை. அதான் என்பேராயம், ஐம்பெருங்குழு, இது மாதிரி இருக்கக்கூடிய குழுக்கள் இருந்து அதை முடிச்சு வச்சாங்க அந்த காலத்துல. இப்போ இருக்கக்கூடிய நீதித்துறை அமைப்புல இதை மறுபடியும் கொண்டு வந்து இந்த பழையன மறுபடியும் வருது. இது ஹிஸ்டரி ரிவீல்ஸ் திஸ் அப்படிங்கிறது தான் இது உண்மை. அதனால இந்த சமரச மையத்தை வழக்காடிகள் அனைவரும் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த கூட்டமும் இந்த நிகழ்வும் நடைபெறுகிறது என்பதை கூறிக்கொண்டு நான் எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். இங்கு வருகை தந்துள்ள வழக்காடிகள் மற்றும் வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் ஆகியோர்கள் மேட்டூர் அணை வழக்கறிஞர் சங்க சார்பாக வருக என்று வரவேற்கிறோம். சமரசங்கிறதுக்கு நல்ல ஒரு தமிழ் மொழி சொன்னால் மத்தியஸ்தம். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்கள் வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணுறீங்க. வழக்கு தாக்கல் பண்ணது உங்கள் எதிர் மனுதாரரும் வழக்காடு மன்றத்துக்கு வந்துடுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் நீதிமன்றத்தில் ஐயா எங்களுக்கு ஒரு சின்ன விஷயந்தான், ஒரு கருத்து வேறுபாடு தான் இருக்குது, எங்களுக்கு இந்த மீடியேஷன் சமரசம் மத்தியஸ்துக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவங்க உடனே அதை ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க.